50 நாளில் சூப்பராக இது மாற்றம். திருடரும் நிறைய வந்து திருடன் சேர்றான். திருடனை உஷாராக பார்த்துக்க வேண்டியது கடமை அவருது. இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுங்க. நோண்டிக்கினே இருக்கக்கூடாது ஓ! யாரா இருந்தாலும். உங்களுக்கு அனுபவம் இருக்கு. பரம்பரையா அரசியல் அனுபவம் இருக்கு. அவர் இப்பதான் வந்திருக்காரு. அவரு 6 மாசம் சொன்னதே பெரிய விஷயம். வெள்ளை அறிக்கை விடுவேன்னு 6 மாசம் சொன்னதே பெரிய விஷயம். அதே ஏற்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்குள்ள உனக்கு எதுக்கு பேதி ஆகுது? எப்படிண்ணா இருக்குது ஆட்சி? டிவிக்கு ஆச்சு நல்லா இருக்குதுங்க. திருடன் நிறைய பேர் வந்து சேர்றான். அவர் பத்திரமா பார்த்துக்கொள்ளணும். ஆனால் அவர் ஆட்சி நல்லா பண்ணின்னு இருக்கிறாரு. 50 நாள்ல எப்படிண்ணா இருக்க மாற்றம்? 50 நாளில் சூப்பராக இது மாற்றம். திருடரும் நிறைய வந்து திருடன் சேர்றான். திருடனை உஷாராக பார்த்துக்க வேண்டியது கடமை அவருது. ஏன் நிறைய பேர் உள்ள வேற ஆளுங்க வர? ஆமாம், திருடன் வரான். நல்லவன் வந்து சேர மாட்டான். திருடன் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறது? அவன் தான் திருட்டிட்டு இருந்தானுங்களே மொத்த கட்சியும். அவன் தான் வரான். அவனை பார்த்துக்கணும். மக்கள் புது ஆள் போட்டார். நல்லா ஜெயிச்சுங்க பிள்ளைங்க நல்லா இருந்தது. அவங்க பரவாயில்ல. புதுசாக திருடன் வராமல் கட்சி விட்டு கட்சி அவன் சுத்தமாக அழிச்சிடுவாங்க போல. அவர் வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 6 மாதம் போட்டோம். புது ஆளை போடு. புது ஆள் வந்து நல்லா பண்ணுவாங்க. பழைய வேலை செஞ்சவனே போட்டேன்னு என்ன இருக்காங்க? அடுத்த கட்சியிலேருந்து ஓடிறவனும் உஷாராக பார்க்கணும். அவன் திருட தான் செய்வான். பொம்பளைங்களை வந்து பாதுகாப்புனா அது இன்னும் கொஞ்சம் விரைவாக நல்லா பண்ணணும். ஆமாம், அதே மாதிரி சிங்கப்பெண் திட்டம் அதெல்லாம் பண்ண அது பண்ணாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. கொடுத்துருக்குறாரு. அவங்க எந்த பகுதியில் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு இன்னும் தெரில. சிலையா மக்களுக்கு தெரியல. இல்லை, இன்னும் ஒன்றும் தெரில. எல்லா பக்கமும் ஒன்றும் தெரில. இது வந்து இதை உஷாராக பார்க்கணும். அவர் முக்கியமாக திருட்டை ஒழிப்புன்னு சொன்னார் இல்லை, அதுக்கு திருட்டுக்கு துணை இருக்கக்கூடாது. திருட்டே காட்டக்கூடாது. லஞ்சத்து இது மெயின் பாயிண்ட்டு முக்கியமாக நாட்டுக்கு. 2500 ரூபா வந்துட்டு இன்னும் தரல. அது பொறுமையாக கொடுக்கட்டும். அர்ஜென்ட்டாக கூட லஞ்சமே வேணாம், பொருளே வேணாம். பொறுமையாக கொடுக்கட்டும். 2 வருஷம் சென்று கூட கொடுக்கட்டும். அவர் தக்க வச்சுக்கின்னு. இப்போ ஒன்றும் எமர்ஜென்சி கிடையாது. இது ஒன்றும் இது இப்போயே கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது இல்லை. ஆமாம், ஆக மொத்தம் இதெல்லாம் வேலையெல்லாம் பார்க்கணும். முக்கியமாக நிறைய வேலை இருக்குது. படிக்கிற படிப்புக்கு கொடுத்தாரு பற்றியா, அதான் முக்கியம். படிக்கிற பையன் இலவசம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த முக்கியமாக பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டட ஃபீஸ் கம்மி பண்ணணும். எங்களுக்கு இலவசமே வேணாம். இலவசம் கொடுக்காத. இருக்கிற காசை நீ பண்ணு. இலவசம் கொடுக்காத. படிப்புக்கு இலவசம் எவ்வளோ வேணாலும் கொடு. எவ்வளோ கொடுக்குறியோ தமிழ்நாட்டு மக்களை படிப்பில் ஏற்றி அதை எல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வந்துரு. ஆமாம், இது எப்பயுமே நடக்காது. இது மாதிரி நீ இந்த ஆட்சி போயிட்டாருன்னு இவர் வச்சுக்க, எப்பயுமே நடக்காது. நல்ல ஆள் வந்திருக்கிறாரு. ஆமாம், இதை விட்டா எப்பயுமே கிடைக்காது. எப்படிக்கா இருக்கு இந்த ஆட்சி? இப்போதைக்கு நல்லாதான் போயிட்டு இருக்குது. ஓகேதான், பரவாயில்லதான். எப்படிக்கா பண்றாரு? 50 நாள் ஆச்சு சிஎம் ஆகி. 50 நாளைக்கு அவர் கொடுக்குற இது பரவாயில்ல தான் கொடுக்குறாங்க. இன்னும் போகட்டும். ஃபுல்லா போனா தானே தெரியும். 5 வருஷம் இருக்குல்ல, இப்பதானே கொடுத்துட்டு இருக்காங்க. 50 நாள் தானே ஆயிருக்கு. 50 நாள்ல இவ்வளவு பண்ணிருக்காங்கல்ல. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனா அவரோட ரிசல்ட் நம்ம சொல்லலாம். சிங்கப்பெண் திட்டம் எல்லாம் எப்படிக்கா பண்ணிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு? அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? சிங்கப்பெண் வந்து இது வரைக்கும் நான் இங்க பார்க்கல. பார்த்தாதான் சொல்ல முடியும். பட் நான் இன்ஸ்டால பார்த்த வரைக்கும் பரவாயில்ல. ஓகே, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க, பரவாயில்ல. பட் நான் சென்னைக்குள்ள இருந்தா நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு மக்களுக்காக நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம் நடக்கும்னா மக்கள் போட்டிருக்காங்க. நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நடக்கணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்படிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த 5 வருஷம் இதான் 50 நாள் தானே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வரட்டும், பாத்துக்கலாம். இது வரைக்கும் 50 நாள் வரைக்கும் பரவாயில்ல, ஓகே தான். இருக்கு. கொஞ்ச நாள் போட்டோம். சொல்லுங்க. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நல்லது நடக்கும். எப்படி நான் பாக்குறீங்க? நான் நல்ல சூப்பர். சூப்பரா பண்றாங்க. 50 நாள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. போதும். அதெல்லாம் கழிக்க முடியாதுங்க. நாங்க ஓட்டு போடுங்க, உங்களுக்கு தெரியாத. சிங்கப்பெண் திட்டம் எல்லாம் எப்படி நான் பாக்குறீங்க? சுத்துறாங்க. இன்னும் நான் ஒரு 20 நாள் தானே ஆகுது. அது வந்து நல்லது செய்யட்டும். யாரையும் ஏமாத்தாத. அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க சாப்பிட்டா போதும். ஓகே, நீ 100 ரூபாய் கஷ்டப்பட்டா 10 ரூபாய் சொல்ல போன 10 ரூபாய் வீட்டுக்கு போய் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுங்க. எப்படி நான் பாக்குறீங்க இந்த ஆட்சி? எப்பா நல்லா ஆச்சுதான்பா. ஏதோ வந்துட்டா காண்டா
நான் சொல்றது அதுலதான் வந்துட்டா மனுஷன் 5 வருஷம் விட்டு பாரு. என்னதான் நடக்குது. உன் உன் வேலை என்னன்னு தெரியும்ல. நீங்க வந்து அ அதாவது மதிப்புக்குரிய அ அரசியல்வாதிங்க யாரையும் குறை சொல்ல நான் விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள்லாம் அனுபவசாலிங்க. இந்த நி நிதியிலேருந்து இந்த நிதிக்கு அங்க போகுதுன்னு பார்க்குறீங்க. அந்த நிதியிலேருந்து இந்த நிதிக்கு பார்த்துருக்கீங்க. உங்க அனுபவம். இவரு இப்ப தான் வந்திருக்காரு. தத்த தத்திக்கினா வராரு. குழந்த. தத்திக்கின்னு வந்து இது நட நடக்கும்போது எல்லாமே நடக்கும். வெள்ளை அறிக்கை விட்றேன்னு சொன்னார்ல 6 மாசம். 6 மாசம் கழிச்சு வெள்ளை அறிக்கை வரட்டும். அதுக்கப்புறம் ஓகே. என்ன அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டு மார்க் இல்லம்மா. வெள்ளை அறிக்கை விட்றேன்னு சொல்றது யாராலயும் முடியாது. இவரு சொல்லியிருக்காரு. செய்யறாரோ செய்யலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். என்ன ஆனா செய்வாரு. பார்ப்போம். எதிர்பார்ப்போம். எல்லாமே நல்லதா நடக்கட்டும். அது வேற விஷயம். ஆனா உண்மையிலேயே நோண்டிக்கினே இருக்கக்கூடாது. ஓ! யாரா இருந்தாலும். உங்களுக்கு அனுபவம் இருக்கு. பரம்பரையா அரசியல் அனுபவம் இருக்கு. அவரு இப்ப தான் வந்திருக்காரு. அவரு 6 மாசம் கொ அ சொன்னதே பெரிய விஷயம். வெள்ளை அறிக்கை விடுவேன்னு 6 மாசம் சொன்னதே பெரிய விஷயம். அதே ஏற்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்குள்ள உனக்கு எதுக்கு பேதி ஆவுது? உனக்கு எதுக்கு பேதி ஆவுது? 5 வருஷம் ஆள விடு. ஆளுங்கட்சிக்கு தானே ஆதரவு குடுத்த. என்னால தான் ஆட்சி ஆள்றேன்னு சொல்றேல்ல. என் நான் தான் உனக்கு ஆதரவு குடுத்தேன். நீ தான் ஆட்சி ஆள்றேன்னு சொல்றேல்ல. சொல்லிட்டு போயிட்டேல்ல. அவ்வளதான். என்ன ஆதரவு குடுத்தல்ல. அத்தோட விட்டுரு. பின்னாடி எதுக்கு நோண்டிக்கின்னு இருக்க நீ? முன்னால தான் அவரு சிஎம் ஆனாரு. ரைட்டு. நாங்க ஏத்துக்கிறோம். மக்கள் ஏத்துக்கிறோம். கட்சிக்காரன் ஏத்துக்கிறோம். ஆ மாற்று கட்சிக்காரங்களும் ஏத்துக்கிறோம். என்ன அவருக்கு ஆதரவு குடுத்தது. உன் கூட்டணி கட்சியில ஜெயிச்சு அவரு அ மிஞ்சி போனா ஒரு 8 பேரு அவரு ஆதரவு குடுத்து அவர் ஆட்சி அமைச்சா, நான் போட்ட பிச்சைன்றல்ல. நீ போட்ட பிச்சையே இன்னும் 6 மாசத்துல வெள்ளை அறிக்கையில குடுப்பாரு. தயாரா இரு கம்பி ஏன்றதுக்கு.